وليسرك لليسر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر وَالصَّامُ أَيْآنِيَا لَيْسَ لَهُ طَعَامٌ إِلَّا தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபிமார்களிலேயே ஒரு சிறப்புகளை தனது திருமுறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் விளங்கி இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமே, அதுக்கு என்ன காரணம்? இது அல்லாஹ் சொன்னது, அதனால நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக அதே அல்-நஹ்ம்ல 16ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும், எப்படி சிறப்பு பாருங்க, இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். எப்படி பார்த்தீங்களா? இப்ராஹிம் சொல்லிவிட்டு, இப்ராஹிம்னா என்ன? ஒரு மனிதர், அவ்வளவுதானே? இப்ராஹிம் என்பவர் ஒரு மனிதர், தனி மனிதர், அப்படிதான் அறிமுகப்படுத்தணும். இப்ராஹிம் அல்லாஹ் ஒரு தனிநபர் சொல்லி சொல்ற. அடுத்ததாக இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். என்ன அர்த்தம்? இப்ராஹிம் தனி மனுஷன் அல்லாஹ் சொல்லிட்டான், சொல்லிவிட்டு சமுதாயங்களாம். லாஜிக் கொஞ்சம் இடிக்கும் பாருங்க. ஒரு எந்த ஒரு தனி மனிதரை சமுதாயம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? தனிநபர் தான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமுதாயம் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த ரிசல்ட்டை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர் செஞ்சதுனால கிடைச்சிச்சு. அதுல அர்த்தம் அதுதான். தனிநபர் நினைச்சுக்கிறாங்க, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனிநபர்னு சொல்லிடுறாருங்க. அவர் தனிநபர் கிடையாது. ஆளு வேண்டாம் தனிநபர், ஆனால்